இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு இந்த பேய் ட்ரெஸ்ஸா? ஆமா செல்லக்குட்டி, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ ஸ்கூலுக்கு போ. எனக்கு சேனல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து அம்மா உன்னை பிக் பண்ணிக்கிறேன். ஓகே? கண்டிப்பா வந்தே தீரணும். ஷோரா வருவேன். எவ்வளோ லேட் ஆனாலும் மம்மி வந்து பிக்கப் பண்ணிக்குவேன். ஓகே? ஓகே மம்மி. பிரதிமா ரெடியா? திஸ் இஸ் பிரதிமா ஃப்ரம் நியூஸ் சேனல். நம்ம தேசத்தோட பிரதம மந்திரி ராத்திரியோட ராத்திரியா 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாயை பேன் பண்ணதுனால சாதாரண மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு பில் கட்டணும்ன்றதுக்காக ரொம்பவே அவசரமா ஏடிஎம் போனா நோ கேஷ் நோ கேஷ். இன்னும் சில பேர் அவங்க பசங்களோட கல்யாண செலவுக்காக பணம் வேணும்ன்றதுக்காக இந்த பேங்கை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. நிறைய ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதே வசதியானவங்களுக்கும் பெரிய மனுஷங்களுக்கும் இந்த நோட் பேன்னால அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஏன்னா அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க கிட்ட கொட்டி கிடக்கிற காசை வச்சுதான் கிராண்டா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சாதாரண மக்கள், பெண்கள், குழந்தைங்களை கூட்டிட்டு கொடுமையான வெயில் பெரிய லைன்னு கூட பார்க்காம லைன்ல நின்னு தலை சுத்தி கீழே விழறாங்க. ஆர்பிஐ அதிகாரிங்க கிட்ட இத பத்தி கேட்டப்போ நாங்க மக்களுக்கு போதுமான அளவு பணத்தை பேங்க்ல டிஸ்பேச் பண்ணிருக்கோன்றாங்க. ஆனா பேங்க்ஸ் அண்ட் ஏடிஎம்ல பார்த்தா நோ கேஷ் நோ கேஷ்னு பெரிய போர்டு மட்டும் தான் தெரியுது. முடிவா இந்த நோட் பேன்னால சாதாரண பொதுமக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்க ஆக்ரோஷத்தையும் வெளிக்காட்டுறாங்க. நம்ம நாட்டோட பிரதம மந்திரி நாட்டோட கள்ளப்பணத்தையும் நாட்டோட ஊழலையும் தடுக்கணும்ன்றதுக்காக இந்த நோட் பேன் பண்ணிருக்காரு. சில பேங்கோட மேல் அதிகாரிகளும் இந்த சந்தர்ப்பத்தை அவங்களுக்காக பயன்படுத்தி அதுல பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசையில சில பெரிய மனுஷங்களுக்கு கையாலாகி அவங்களோட கூட்டு சேர்ந்திருக்காங்க. அப்ப நம்ம நாட்டோட காசு எங்க போச்சு? We will wait and see what government do. News channel, Pratima signing off. Oh my God. Chandani, please 1 second. என்ன பிரதிமா, ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க்கா? என் குழந்தை ஸ்கூல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் ரொம்ப அர்ஜென்ட்டா போகணும். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இதை உடனே போய் எடிட்ல கொடுத்து உடனே நியூஸ் சேனலுக்கு அனுப்பி வச்சிரு. ஓகே, அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். Thank you so much. யா. பாய். பாய். ஹலோ நிஷா, சொல்லு. ஹலோ அர்ஜுன், நீ டிராப் பண்ணதுக்கு அப்புறம் என் பேக் மிஸ் ஆயிடுச்சு. அப்படியா? அந்த பேக்ல தானே உன் ஃபோன் இருந்துச்சு. ஆமா, அந்த போன்ல தான் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். கால் பண்ணி பாத்தியா? லைன் போகுது, ஆனா யாரும் எடுக்கல. அர்ஜுன், அந்த போன் எனக்கு உடனே வேணும். சரி இரு, நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். சரி ஓகே, பை. பை. உன்னை பிக்கப் பண்ணணும்னு அம்மா இவ்வளோ வேகமா வந்தேன்னு தெரியுமா? சாரி செல்லம், என் மேல இன்னும் கோமா இருக்கியா? சாரிடா என் செல்லம் இல்ல. மம்மி அங்க பாரு, அங்க யாரோ பேக் விட்டுட்டாங்க. ஆமால, ஒரு நிமிஷம். இறங்க. ஹலோ. ஹலோ மேடம், நான் அர்ஜுன் பேசுகிறேன். அது என் லவ்வர் ஃபோனு. வண்டியில் வரும்போது ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. எக்ஸாக்டாக எங்கே இருக்கீங்க மேடம்? இங்க பாருங்க, இந்த ஃபோன் என்கிட்ட தான் இருக்கும். நீங்க ஒன்று பண்ணுங்க, நாளை காலையில் வீட்டுக்கு வந்து ஃபோனை வாங்கிக்கோங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், அது என் லவ்வர் ஃபோனு. அந்த ஃபோனில் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது மேடம். என் ஆஃபீஸ்லேருந்து இப்போயே நான் வரேன். ஒரு 50 மினிட்ஸ் அங்கேயே இருங்க மேடம், நான் வந்துடுறேன். ஏங்க, அந்த மாதிரிலாம் இந்த ரோட்ல எல்லாம் வெயிட் பண்ண முடியாதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரோடு ரொம்ப லோன்லியா இருக்குங்க. கூட என் குழந்தை வேற இருக்கா. அப்படிலாம் வெயிட் பண்ண முடியாதுங்க. அர்ஜென்ட் மேடம், நான் உடனே வந்துடுறேன். சரி, நான் இந்த பெங்களூர் ஹைவேஸ் இருக்கு இல்லையா, அந்த ரோட்டு ஓரத்துல கார்னர்ல தான் நின்னுட்டு இருக்கேன். யார் மம்மி போன்ல? யாரோ ஒரு அங்கிள்மா. இந்த போனை கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம், சரியா? ஏன் மம்மி என்ன அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை செல்லம், சும்மா. ஓ, நான் இந்த ஃபேன்சி ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனாலயா? என் செல்லக்குட்டி ஃபேன்சி ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்கான்னு தெரியுமா? அதை தான் ரசிச்சிட்டு இருக்கேன். மம்மி, ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? ஓ, வெயிட். ஸ்மைல்.
மம்மி இந்த போட்டோவை ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணு மம்மி. அப்லோட் பண்ணணுமா? ம். ஓகே டன். மம்மி போர் அடிக்குது, கேம் ஆடணும், ஃபோன் கொடு மம்மி. போர் அடிக்குதா செல்லம்? ஓகே இந்தா. எல்லாரும் அமௌண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எஸ் மேம். சுரேஷ் எங்க? ஹீ இஸ் ஆன் த வே. சா, இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம மணிக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. டாலர் ஹவாலா, மணி ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. இனி ஆனந்தராஜ் மனசு வச்சா மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சார் अभी आप कुछ करना पड़ेगा. डोंट वरी, मैं हो ना. செல்லம் நீ இங்கே இரு. ம். எல்லாரும் வந்துட்டீங்களா? नमस्ते साहब. ம். சுரேஷ், ஆ எனக்கு 25 கோடி வேணும். என்ன ஆனாலும் சரி, எனக்கு அந்த பணம் வந்தே ஆகணும். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஏன்னா நாங்கெல்லாம் கஷ்டப்பட முடியாது, ஜனங்க கஷ்டப்படட்டும். அதான் எனக்கு 25 கோடி வேணும். எனக்கு பிசினஸ் இருக்கு, நானும் லாஸ் ஆயிட்டு இருக்கேன். அதுக்காக தானே நான் இங்க வந்திருக்கேன். इंडियन प्राइम मिनिस्टर डिमोनेटाइजेशन பண்ணக்கப்புறம் என்னோட என்டையர் பிசினஸ் ஸ்டக் ஆயிடுச்சு. ஐ அம் அண்டர் ஹெவி லாஸ். मुझे कुछ समझ में नहीं आ रही मैं क्या करूं करके. 2 நாளா என்னோட 400 கோடி பிளாக் மணி இந்தியா முழுக்க மாட்டிக்கிட்டு இருக்கு. என் பிசினஸ் அதனால கம்ப்ளீட்டா லாக் ஆயிட்டு இருக்கு. எனக்கும் ஹெவி லாஸ். உங்க 3 பேருக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே நான் தீர்த்து வைக்கிறேன். உங்க கிட்ட இருக்கிற பழைய நோட்டு எல்லாத்தையுமே என் வண்டியில ஏத்துங்க. புது நோட்டு எல்லாத்தையுமே நீங்க எடுத்துட்டு போங்க. நிறைய பொலிட்டீஷியன்ஸோட பினாமியா நான் இருக்கிறதுனால எனக்கு நிறைய ப்ரெஷர் அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் நோட்டெல்லாம் மாற்ற சொல்கிறாங்க. எனக்கு வேற வழி தெரியல. அதனால தான் பேங்க் மேனேஜரோட ஹெல்ப்பை நமக்கு கேட்டிருக்கேன். பிஎம் லெவல்ல வரைக்கும் டிமானிட்டைசேஷன் ஆயிருக்கு. இந்த விஷயம் மட்டும் எங்கேயாவது லீக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, என் பொசிஷனோட சேர்த்து உங்க எல்லாருக்குமே பிரச்சனை பாத்துக்கங்க. யார் அன்னைக்கல என்ன விடுங்க. ஓ, பிரஸ் ரிப்போர்ட்டர் பிரதீபாவா? என்னடி எல்லாம் ஷூட் பண்ணிட்டியா? என்னடி எங்களெல்லாம் வாழவே விட மாட்டியா நீ? ஏய் குடுடி போன கொடு. கொடுக்க மாட்டேன். குடுறி போன. மாட்டேன். அங்க பேங்க்ல காசு கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஜனங்க சாகுறாங்க. ஆனா நீங்க உங்களுக்குள்ள டீல் போட்டுக்கிட்டு ஏழைங்க வயித்துல அடிக்கிறீங்க. அங்க ஜனங்க அரசாங்கத்தை திட்டிட்டு இருக்காங்க. ஆனா அரசாங்கத்துல இருக்கிற உங்களை மாதிரி ஆளுங்களே இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு அரசாங்கத்துக்கே கெட்ட பேர் வாங்கி தரீங்க. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். உங்க முகத்தெரிய கண்டிப்பா கிழிச்சே தீர்வேன். நீ என்னுடைய முகத்தறியை கிழிக்க போறியா? எனக்கு மத்தவங்களுடைய முகத்தறி கிழிக்கிறது ரொம்ப பிடிக்கும். மம்மி முருகா, முருகா. ஏய் விடு, விட மாட்டேன். ஓடி அம்மாவுடைய போ சாவு. ஏய், வேணாம். இப்பதான் நாம பண்ண மௌரி இலங்கேஷ் கேஸ்னா ஆரல. திரும்பவும் அதே மாதிரி பண்ணா விஷயம் பெருசாகி நாம எல்லாம் சிக்கிக்குவோம். இதை வேற மாதிரி டேக்கிள் பண்ணும். என்ன புரிஞ்சுதா? சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு ஏதாவது கைவேலை தூக்கி போடுறேன். மம்மி என்ன பாரு மம்மி. மம்மி என்ன பாரு மம்மி. மம்மி என்ன பாரு மம்மி. மம்மி எந்திரி மம்மி. ஆ!
சரி போலாம் பாடி வாடா, என்ன எதிர்க்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இதுதான் கதி. வண்டியை நிறுத்து. அந்த ஸ்பாட்டுக்கு போ. கூடாதா